ஹலோ கைஸ், வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம எப்படி விண்டோஸில் WSL யூஸ் பண்ணி லினக்ஸ் டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட GUI எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது பார்த்தோம் போன வீடியோவில். இந்த வீடியோவில் லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் யூஸர் யூஸ் பண்ணுற பேசிக் கமாண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ஃபோல்டர் டிலீட் பண்ணுறது, டைரக்டரி சேஞ்ச் பண்ணுற இப்படியான ஒரு பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி லினக்ஸ் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த லினக்ஸோட டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் புறம் போயிட்டு இந்த ஏரோவை கொடுத்து உபுண்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். அது இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக உபுண்டு கொடுத்தும் உபுண்டு ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் ஆகும். ஸோ இதை பார்க்க எனக்கு உபுண்டோட டெர்மினல் மாதிரி இல்லை, நம்ம சாதாரணமாக விண்டோஸோட டெர்மினல் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இதை உபுண்டோட டெர்மினலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, உபுண்டோட டெர்மினல் வந்துட்டு ஓகே. இப்போ எந்த ஒரு லினக்ஸ் யூஸராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு கமாண்ட் தான் pwd. அதாவது இந்த கமாண்ட் ஏண்டா நம்மளோட டைரக்டரியை, அதாவது நம்மளோட ஹோம் டைரக்டரியை இது ஷோ பண்ணும். என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஹோம் என்னோட பேர் இருக்கு. ஓகே, இப்போ இந்த pwd என்னென்னா நம்மளோட ஹோம் டைரக்டரியோட நேமு அது நம்மளுக்கு ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு மோஸ்ட் யூஸ் பண்ண கமாண்ட் தான் எல்எஸ்னா என்ன அர்த்தம்னா லிஸ்ட்னு அர்த்தம். அதாவது நம்மளோட கரண்ட் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், அதாவது என்னென்னலாம் நம்மளோட அந்த டைரக்டரியில் இருக்குதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி ஷோ பண்ணும். என்ட்ரு பண்ணினா இப்போ இந்த ஹோம் டைரக்டரியில் இவ்வளோ ஃபோல்டர்ஸ், இவ்வளோ ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ இந்த எல்எஸ் கமாண்ட் வேலை, அதாவது எல்எஸ் கமாண்ட் என்ன பண்ணுங்களா, நம்மளோட கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸையும் ஃபைல்ஸையும் என்னென்னலாம் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும். நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஜியூஐலேயோ மவுஸை கொண்டு போயோ நம்மளோட லினக்ஸில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெர்மினலில் தான் லினக்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் பேக்கண்ட் சைடோ சர்வர் சைடோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெர்மினல், அதாவது லினக்ஸ் டெர்மினலில் தான் யூஸ் பண்ணுங்க. சர்வர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் டெர்மினல் தான். அங்கே இப்படி உபுண்டு மாதிரி இப்படி கலரில் எல்லாம் வராது. ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் லினக்ஸ் டெர்மினல். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ டாபிக்குள்ளே வருவோம். எல்எஸ் கமாண்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதாவது நம்ம எப்படி ஒரு நம்மளோட டைரக்டரியை சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபைலுக்குள்ளே எப்படி போகிறது. இப்போ நம்ம விண்டோஸில் எல்லாம் டபுள் கிளிக் பண்ணி ஃபைலுக்குள்ளே போவோம், இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து ஃபைலுக்குள்ளே போவோம். ஆனால் லினக்ஸில் அப்படி போகவே இல்லை, நம்ம கமாண்ட் மூலமாக தான் டைரக்டரிக்குள்ளே போகணும். உதாரணத்துக்கு இப்போ எந்த டைரக்டரியில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த டவுன்லோட் ஃபோல்டர்ஸ்குள்ளே நான் போகணும். இப்போ நான் இதுக்குள்ளே போகணும்னா இப்படி டபுள் கிளிக் பண்ணியோ ரைட் கிளிக் பண்ணியோ போக முடியாது. ஸோ அது எப்படி நம்ம ஃபைல் டைரக்டரிக்குள்ளே போகணும்னா சிடி கொடுத்துட்டு நம்ம எந்த டைரக்டரிக்குள்ளே போகிறோமோ அந்த டைரக்டரியோட பேரை கொடுக்கணும். டவுன்லோட்ஸ் இந்த டைரக்டரி நான் இப்போ போகிறேன். ஓகே, ஸ்பெல்லிங்குள்ளே சிடி டிஎஸ். ஓகே, இப்போ நான் டவுன்லோட்ஸில் ஃபைலுக்குள்ளே இருக்கேன். ஸோ நீங்கள் லினக்ஸுக்கு பிகினராக, அதாவது புதுசாக லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா இப்படியான நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். நானும் இப்போ தான் புதுசாக லேர்ன் பண்ணுறேன், எனக்கும் நிறைய மிஸ்டேக் வரும். நானும் உங்களோட சேர்ந்து தான் படிக்கிறேன். ஸோ மிஸ்டேக் வேணால் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். என்ன மிஸ்டேக்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி கிளியர் பண்ணலாம்னு பாருங்கள். ஓகே, இப்போ சேஞ்ச் டைரக்டரி, அதாவது நம்ம ஃபைல் ஒன்றுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இப்படி தான் நம்ம லினக்ஸ் கமாண்டில் லினக்ஸ் டெர்மினலில் ஒரு ஃபைல் டைரக்டரி ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபைல் டைரக்டரி உள்ளுக்குள்ளே போகிறது.
இப்போ இந்த ஃபைல் டைரக்டரிக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம இதுக்குள்ளேயே எல்எஸ் போட்டு பார்த்தா இந்த ஃபைல் டைரக்டரிக்குள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள டெஸ்ட்னு ஒரு ஃபைல் உண்டு, நான் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபைல் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். எப்படி வெளியே போகிறது, அதாவது ஒரு ஃபைலுக்கு உள்ளுக்குள்ளே வர்றது இப்போ தெரிஞ்சுட்டு இப்போ எப்படி வெளியே போகிறோம்டா அதுக்கும் சேம் தான். சிடி ஸ்பேஸ் 2 தரக்க டோட் பண்ணி கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா பெக் வந்துடும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் டைரக்டரியிலேருந்து ஒரு டைரக்டரி பெக் வரும். இப்படி இல்லாமல் நம்ம நிறைய ஃபைல் டைரக்டரி இப்போ அதாவது நம்ம ஒரு 20-30 ஃபைலுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டோம். நம்ம சர்வர் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது 20-30 ஃபைலுக்கு உள்ளுக்குள்ளே போய் ஒரு வேலை செஞ்சுட்டு இப்போ ஹோம் டைரக்டரிக்கு டைரெக்டாக வரணும் அப்படின்னு சில சிச்சுவேஷனல் வரும். இப்போ அதுக்கு நம்ம எப்படின்னா திரும்ப நான் டவுன்லோட்ஸ்க்குள்ளே போகிறேன். போயிட்டு இதில் இன்னொரு டைரக்டரி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். mkdir டெமோன்னு கிரியேட் பண்ணுறேன். சிடி டெமோ கொடுத்து உள்ள போயிட்டு அதாவது இப்போ நான் டவுன்லோட்ஸுக்குள்ளே டெமோ ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறேன். இப்போ நான் டைரெக்டாக இப்போ ஹோம் டைரக்டரிக்கு போகணும். இப்போ எனக்கு அவசரமாக ஹோம் டைரக்டரியில் ஒரு தேவை ஒன்று இருக்கு, நான் ஹோம் டைரக்டரிக்கு போகணும் அப்படின்னா சிடி அதாவது இந்த வளைஞ்ச சிம்பிள் ஒன்று இருக்கும் உங்களோட கீபோர்டில் நம்பர் 1க்கு அதாவது 1க்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். அதை ஷிஃப்ட்டோட அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஹோம் டைரக்டரிக்கு வந்துடும். இதில் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க மேக் டிர். இதை நான் ஏன் யூஸ் பண்ணினேன்டா அதாவது நம்மளோட லினக்ஸில் ஒரு ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது மேக் டைரக்டரி MKDIR. இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா ஒரு ஃபைலை உருவாக்கு அப்படின்னு நம்ம டெர்மினலுக்கு கமாண்ட்ஸ் கொடுக்குறோம். மேக் டைரக்டரி அதோட அர்த்தமாக தான். மேக் டைரக்டரி கொடுத்து உங்களுக்கு என்ன டைரக்டரி வேணுமோ அதோட பேரை கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ எல்எஸ் போட்டு பார்ப்போம். இப்போ என்னட்ட இப்போதைக்கு இவ்வளோ ஃபோல்டர்ஸ் தான் இன்றைக்கி. இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். MKDIR கொடுத்து என்ன ஃபோல்டர் கொடுப்போம்? ஓகே, யூடியூப் வீடியோ அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். என்டர் பண்ணினா ஓகே. இப்போ இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டா இல்லையான்னு தெரியாது. இப்போ நம்ம அது என்னென்னு பார்க்குறோன்னா எல்எஸ் லிஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு யூடியூப் வீடியோஸ்ந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துக்கிறோம்னா ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுற, ஒரு ஃபோல்டருக்கு உள்ளுக்குள்ளே எப்படி போகிற, ஒரு ஃபோல்டர்லேருந்து எப்படி வெளியே வர, எப்படி ஹோம் டைரக்டரிக்கு போகிற. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணுவோம். அதாவது நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கமாண்டில் இருந்து கரண்டாக யூஸ் பண்ணிங்க எல்லா இதுவும் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது. நம்ம நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண வேண்டி வரும் நம்ம ஒர்க் பண்ணும்போது. அதாவது ரியல் டைம்லேயோ நம்ம ப்ராக்டிஸ் டைம்லேயோ லேர்ன் பண்ணும்போதோ நிறைய ஃபைல்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண வேண்டி வரும். ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதா, ஃபைல் க்ரியேட் பண்ண நிறைய வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது டைரெக்டாக ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணுறது. இன்னொரு வே இருக்குது, ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளுக்குள்ளே கோட் ரைட் பண்ணுறதுக்கு கோட் எடிட்டருக்குள்ளே போகிறது. நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் டச்ன்றது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி டெவலப்பர்ஸோ லினக்ஸ் யூஸர்ஸோ யூஸ் பண்ணுற கமாண்ட் டச்சுன்னு. ஓகே, சரி ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபைல் டைரக்ட் எல்எஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, யூடியூப் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணதுக்குள்ளே போவோம். சிடி யூடியூப் வீடியோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயாச்சு. இந்த ஃபோல்டருக்கு என்ன இருக்குது, டெஸ்ட் மட்டும் இருக்குது. கிளியர் பண்ணுவோம். எல்எஸ் டெஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம டெஸ்ட் 1ன்னு சொல்லி ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஸோ டச் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் 1ன்னு சொல்லி ஒரு டிஎக்ஸ்டி அதாவது .txt நம்ம எக்ஸ்டென்ஷன் படித்திருப்போம்.
எக்ஸ்டென்ஷன் எல்லாருக்கும் தெரியும். HTML ஃபைலுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தன், இப்படி ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போதைக்கு ஒரு TXT, அதாவது டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸ்டென்ஷன் .txt. இதுக்கு என்ன அர்த்தம்னா, டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல், test1ன்ற ஒரு ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். என்டர் பண்ணினா நம்மளுக்கு இப்போ ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆகிட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து, அதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளுக்குள்ளே கோட் எப்படி எழுதுகிற, கோட் எப்படி ரைட் பண்ணுற அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நம்ம கோட் எடிட்டருக்கு உள்ளுக்குள்ளே போகணும். அதுக்கு விஐன்ற ஒரு கமாண்ட் இருக்குது. விஐ கொடுத்து நம்ம என்ன ஃபைலுக்குள்ளுக்குள்ளே போகணுமோ, என்ன ஃபைலுக்குள்ளே கோட் ரைட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட நேமை கொடுத்து ஃபுல்லாக கொடுக்கணும். அதாவது எக்ஸ்டென்ஷன் இருந்தால் எக்ஸ்டென்ஷனோடு கொடுக்கணும், எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் கொடுக்கணும். நம்ம என்ன ஃபைலில் மென்ஷன் பண்ணிடுறது வந்து கரெக்டான ஃபைலில் நம்ம கோட் ரைட் பண்ண அந்த கோட் ரைட்டரில் ஓப்பன் ஆகும். என்டர் பண்ணினேன். இப்போ நம்மளுக்கு இந்த கோட் ரைட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன். ஃபோட்டோவா இன்சர்ட் மோட் எனக்கு எனபிள் ஆகிட்டு. நான் ஆல்ரெடி இதை எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி வரலாட்டி ஐ கீ ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு ஐ கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே இன்சர்ட் மோட் ஃபோட்டோவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோவாக இன்சர்ட் மோட் எனபிள் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டேன். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் ஒன்றை ரைட் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, எப்படி நாம் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வெளியால் போகிறது, அதாவது நம்மளோட டெர்மினலுக்கு இதுவரைக்கும் இருந்த டெர்மினலுக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்சர்ட் நம்மளோட வேக் முடிஞ்சு நம்மளோட தேவையை முடிஞ்சு கோட் ரைட் பண்ணிட்டோம், மோடிஃபை பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம்னா உங்களோட கீபோர்டில் எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் மூட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். அதாவது வெளியே போகாது, இன்சர்ட் மூட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ உங்களோட கீபோர்டில் அப்படியோ இருந்தவர்களில் :WQ ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ எல்எஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே சேவ் ஆகலையா, இப்போ நான் செஞ்சது சேவ் ஆகிட்டா அப்படி இல்லைன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறோண்டா, கெட்டுங்க ஒரு கமாண்ட் இருக்கு. கெட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு வேணுமோ, எந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோமோ அதோட ஃபைலோட நேம் கொடுக்கணும். test1.txt. இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வெளியால் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபைலோட ஃபுல் நேம் கொடுக்கணும் எக்ஸ்டென்ஷனோட. நம்மளோட ஃபைலோட நேம் இப்போ test1.txt. இதுதான் நம்மளோட ஃபைலோட நேம் எக்ஸ்டென்ஷனோட. என்டர் பண்ணினா அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன எழுதினோம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபைலுக்குள்ளே இருக்கிறது இப்போ வெளியே வந்துட்டா. இப்படி தான் நம்ம டெர்மினலில் ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது, என்ன நடந்துச்சு, என்ன இல்லைன்றதை இப்போ இப்படி தான் நம்ம டெர்மினலில் பார்க்க. நம்ம இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுற, ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுற, ஒரு ஃபைலில் கோட் ரைட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுற, எப்படி சேவ் பண்ணுற, எப்படி வெளியே வர, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ கிளியர் பண்ணோம். ஹோம் டைரக்டரி போவோம் டைரெக்டாக. ஓகே, ஹோம் டைரக்டரி போவோம். இப்போ சில ஃபன்னியான கமாண்ட்ஸ் பார்ப்போம். அதாவது whoami இப்படி டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் ஷோ ஆகும். அதாவது உங்களோட யூசர் நேம் என்னென்னு மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட யூசர் நேம் கமாண்ட் புறமே உங்களுக்கு காட்டும் உங்களோட யூசர் நேமு. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஃபன்னியாக டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு இன்னொன்று இதுக்கு யூநேம் -a கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் யூசர் நேம் காட்டும். அதாவது நான் லினக்ஸ் டெஸ்க்டாப் மைக்ரோசாஃப்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன், டைனாமிக்
டியூஸ்டே ஜூன் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட டெஸ்க்டாப், அதாவது உங்களோட சிஸ்டம்ல கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அது காட்டும். ரைட். நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்ப்போம். C-H. இது ஹைஃபன் ஹெச் பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரி, அதாவது நீங்கள் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவைலபிள் மெமரி, டோட்டல் மெமரி, நீங்கள் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அவைலபிளாக இருக்கு, எவ்வளவு டோட்டல் மெமரி, அதாவது அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது ரம்ட யூசேஜ், உங்களோட நீங்கள் எவ்வளோ ரம் யூஸ் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கமாண்ட், அதாவது ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அதாவது லினக்ஸில் நம்ம விண்டோஸ்லாம் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம குரோம்லேயோ இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயோ இல்லாட்டி ஏதோ பிளாட்ஃபார்ம்லேயோ நம்ம பை பண்ணிக்கணும், நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியும், பட் லினக்ஸில் விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் சர்வர் சைட் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே GUI எதுவும் இருக்காது உங்களுக்கு சர்வர் சைடில், வெறும் கமாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கீபோர்டில் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணணும். ஸோ எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா sudo apt கொடுத்து, அதாவது அந்த பேக்கேஜ்ட பேர், நீங்கள் எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்கேஜ்ட பேர் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிட் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். sudo apt install ஜிட் கொடுத்து என்டர் பண்ணினா உங்களுக்கு ஜிட் இன்ஸ்டால் ஆகும். இப்படித்தான் நம்ம ஒரு பேக்கேஜை லினக்ஸ் டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணுறது. அண்ட் இன்னொரு கமாண்ட் இருக்கு, அதாவது இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணின ஜிட் வேர்ஷன் பார்க்குறது. அதாவது ஜிட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் லினக்ஸில் என்ன வேர்ஷன், அதாவது உங்களோட பேக்கேஜோட வேர்ஷன் பார்க்கணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிட் ஹைஃபன் வேர்ஷன் கொடுத்து என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ஜிட்டோட கரண்ட் வேர்ஷன், அதாவது நீங்கள் உங்களோட சிஸ்டமில் இருக்கிற கரண்ட் அப்ளிகேஷனோட வேர்ஷன் காட்டும். ஸோ ஓகே, இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, எப்படி கோட் ரைட் பண்ணுறது, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது, மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆகிருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக எப்படி ஒரு ஃபோல்டரை delete பண்ணுறேன்னு பார்ப்போம். RM கொடுத்து, அதாவது எந்த ஃபோல்டர் நீங்கள் delete பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண யூடியூப் வீடியோ அந்த ஃபோல்டரை delete பண்ணுவோம். யூடியூப் ஃபோல்டர் இப்போ என்டர் பண்ணிங்கன்னா delete ஆகும், பட் எனக்கு delete ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் செல் ஃபோல்டர் செல் வச்சுக்கிறேன். ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை delete பண்ணணும். அதுக்கு சேம் தான் RM-R கொடுத்து உங்களோட ஃபோல்டர் நேமை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக delete ஆகிடும். அதாவது லினக்ஸ் கமாண்ட் ஒரு ஃபோல்டருக்குள்ளே டாக்குமெண்ட்ஸோ டீட்டெயில்ஸோ டேட்டாஸோ இருந்தால் அதை delete பண்ண விடாது. ஸோ அதை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் delete பண்ணணும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக delete பண்ணுறதுக்கு தான் இந்த கமாண்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தா நம்மளுக்கு இந்த யூடியூப் வீடியோ ஃபைல் இருக்காது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம். நான் சொல்லி தந்தது உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக விளங்கலாட்டியோ நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ தெரியாத விஷயங்கள் மாற்றி சொல்லியிருந்தாலோ கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்களா உங்கள் தோட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ guys.